வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து சோம்பு அப்படி செய்ய பாருங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க மைதா, கடல மாவு, சர்க்கரை. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு கப்பு கடல மாவு, அரை கப்பு வந்து மைதா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து காந்துருங்க. நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நான் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்தேங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரையிட்டோம். கரையிற வரைக்கும் நல்லா வந்து கைவிடாமல் கலக்குங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு. அதுதாங்க பாவு வந்து இது மாதிரி வந்து பொங்கி வரும்போது பார்த்து இந்த பதம் கரெக்டான பதங்க. பாவு வந்துச்சு. ரொம்ப முத்துனா கூட சோம்பு அப்படி வராது. இந்த கண்ணாடி பதம் வந்துருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ஒரு தட்டில் வந்து நெய் வந்து சுற்றி தடவிட்டு அதில் ஊற்றிடுங்க. பாவு எடுத்து ஊற்றிட்டு ஒரு கரண்டி எடுத்து கலரிக்கினே இருங்க. அப்படியே ஒட்டிக்கும். இப்படியே கலரிக்கினே இருந்தோம்னா அந்த ஜவ்வு மிட்டாய் மாதிரி வரும் பாருங்கள். சூடு பறக்கதாங்க கலரணும். கையிலவும் எடுத்துடணும். இல்லைன்னா அப்படியே தட்டுக்கு ஒட்டிடும். கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. கைக்கு கொஞ்சம் சூடு தாங்கும். இல்லைன்னா தட்டில் மொத்தமே ஒட்டிக்கும். கரண்டியில் இருக்கிறது மொத்தம் எடுத்துருங்க. எடுத்து நல்லா ரவுண்டு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலவே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. கடையில் வாங்குறது, கடையில் வேறு ரேட்டு கொடுத்து வாங்கணும். இது மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போடுங்க. இது மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. அது வந்து இது மாதிரி வந்துட்டால் கூட பரவாயில்லைங்க. அப்படியே வந்து சுற்றி வந்து இது பண்ணிடலாம். அந்த ரவுண்டு மாதிரி பண்ணிடலாம். இது மாதிரி மாவில் வந்து அது மாவு போட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கினே வாங்க. சோம்பு அப்படியே ஈஸியாக வந்துடும். இந்த வந்துடுச்சு பாருங்கள் சோம்பு அப்படி சூப்பராக வந்ததுங்க. இது மாதிரி நூல் மாதிரி விட்டுட்டா கூட பரவாயில்லைங்க. நம்ம வந்து அப்படியே சேர்த்து வச்சு இது மாதிரி ஊற்றி திருப்பி எடுக்கணும். அது மாதிரி திருப்பினா தாங்க சோம்பு அப்படி நல்லா வரும். இது மாதிரி சோம்பு அப்படி எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கடல மாவு மைதா மாவு இல்லாட்டி சோம்பு அப்படி வராதுங்க. அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் சோம்பு அப்படிக்கு. அந்த நெய் வாசனைலாம் நல்லா வந்துடுச்சுங்க. சூப்பராக இருந்தது சோம்பு அப்படி. நாங்கள் இதை வந்து பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டோங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டால் தாங்க